இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 7 பவர் எக்ஸ் வந்து நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ அப்போ 7 ஸ்கொயர் மைனஸ் 1/7 இன்ட்டு 7 பவர் 1 மைனஸ் 14 இன்ட்டு 7 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 48 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 48. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 7 பவர் எக்ஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 ஆயிரும். மைனஸ் 7 கெட் கேன்சல். ஸோ 1 அப்படிங்கிறது கிடைக்கும். மைனஸ் 14 இன்ட்டு 7 பவர் மைனஸ் 1 அப்படின்னா 1/7 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஸோ 7 பவர் 1னா ஜஸ்ட்டு 7 எழுதிக்கலாம். மைனஸ் பவரில் இருக்கும்போது அது கீழே டிவைடடில் எழுதணும். ஸோ ரிமைனிங் ஈக்குவல் டு 48. நெக்ஸ்ட் ஸ்டெப் 7 பவர் எக்ஸ் 49 மைனஸ் 1. ஸோ 7ம் 14ம் கேன்சல் ஆனால் 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 49 மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 48. ஸோ இப்போது மைனஸ் 2ம் ப்ளஸ் 2ம் கேன்சல் ஆயிருமா? ஸோ 7 பவர் எக்ஸ் 49 மைனஸ் 1 48 ஆயிரும் ஈக்குவல் டு 48. ஸோ இப்போது 48 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 7 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 0 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 7 பவர் எனிதிங் பவர் 0 வந்து 1 அப்படிங்கிறது தான் வேல்யூ. ஸோ கீழே பேஸ் சேமாக இருக்கும்போது மேலே உள்ள பவரை ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இதோட வேல்யூ.